Introduce yourself. Myself Santosh Chakravarti from third year mechanical engineering. Santosh Chakravarti. சக்கரவர்த்தியடா அப்படின்னு ஒரு பாட்டு. சரியா? சந்தோஷ் சக்கரவர்த்தியடா. சரி, சந்தோஷ் சக்கரவர்த்தி கிட்ட வந்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ் அப்படி ஒரு லோடு பை ஏரியா. லோடு பை ஏரியா. மேத்தமெட்டிக்கலா சந்தோஷ் சக்கரவர்த்திக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேத்தமெட்டிக்கலா சொல்லியிருக்காரு, லோட் பை ஏரியா. நம்ம பிசிக்கலா கேட்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, அதே மேக்ஸ் தான். நம்ம கணக்கு பண்றதை விட்டுருவோம். நம்ம பிசிக்கலா இன்ஜினியர்னா 3 விதமா பேசலாம். மேத்தமெட்டிக்கலா பேசலாம், லோட் பை ஏரியா சொல்லிட்டீங்க. பிசிக்கலா பேசலாம், அதுக்கப்புறம் கிராஃபிக்கலா பேசலாம். இப்போ பிசிக்கலா பேசுங்க. ஸ்ட்ரெஸ்னா 3 வார்த்தை தான். இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். சொல்லுங்க. இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். 3 காட்டுங்க. இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி. எங்க யார் கொடுக்குறா? பாடி. ஆஃபர்ட் பை த பாடி அகெயின்ஸ்ட் டிஃபார்மேஷன். அப்ப ஏதாச்சும் பண்ணாதான் எதிர்ப்பே உண்டாகும். சரியா? இப்ப நான் உன்னை டிஃபார்ம் ஆகுன்றேன், உன்னை உரு குலைக்கலான்னு முடிவு பண்றேன். இப்ப நீ என்ன பண்ற? உன்னை 2 பேர் ஸ்கெட்ச் போடுறோம், 3 பேர் 4 பேர் ஸ்கெட்ச் போடுறோம், போட்டு உன்னை டிஃபார்ம் பண்ண போறோம். டிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? நொங்குன்னு அடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன பண்ணுவ? சுத்தி அடிப்பையா, அடிக்க மாட்டியா? அதான் ரெசிஸ்டன்ஸ். The internal resistance offered by the body against deformation when it is subject to the body external load. External load per unit area. அவ்வளவுதான். சொல்லு பாப்போம். இன்டர்னல் ரெசிஸ்டிங் பாடி. சொல்லு, ஒரு ஃபீல் வா. கையும் பேசணும், கண்ணும் பேசணும், எல்லாம் பேசணும். இன்டர்னல் ரெசிஸ்டிங் பாடி ஆஃபர்ட் பை டிஃபார்ம்டு அகைன்ஸ்ட் டிஃபார்மேஷன். நம்ம என்ன சொல்றோம்? உன்னை உருமாத்த போறோம். சரியா? ஆனா நீ உருமாத்தன அடம் பிடிக்கிற. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பாடி ஆஃபர்ட் பை த அகைன்ஸ்ட் டிஃபார்மேஷன் when it is subject to the external load per unit area. அவ்வளவுதான். தட்டுங்கடா.